ஒரு விஷயம் அவங்கள மோட்டிவேட் பண்ணது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு? பெண் தொழில் முனைவோர் மோட்டிவேட் பண்ற ஒரு பெரிய விஷயம்னா அந்த மார்க்கெட் அவ்வளோ வெல்கமிங்காக இருக்கிறது இல்லை பல இடங்கள்ல. நீங்கள் ஃபேமிலியில் அதை வெளிப்படுத்திருக்கவே மாட்டீங்க, அதுக்கான ஒரு ஸ்கோப் கொடுத்துருக்கவே மாட்டாங்க. அவங்க ஆரம்ப காலகட்டத்தில் எந்த மாதிரியான சேலஞ்சஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க? அப்படியெல்லாம் போயிட்டு நம்ம வந்து அந்த முதலீடு ரெடி பண்ணலாம், எல்லாம் உனக்கு தேவையான எல்லாரும் நம்மளை பார்த்து சிரிச்சிருவாங்களோ. குழந்தை பிறந்து 3 மாதம் கூட ஆகலை, அந்த குழந்தை தூக்கிட்டு வந்து உட்காந்து எங்கிட்ட வந்து அந்த ஐடியா பிச் பண்ணாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச அந்த பொண்ணு வந்து லாக்டவுனோட கடையை மூடிட்டு போனது தான். என்னோட கிச்சனில் போட்டு அந்த முடியெல்லாம் வச்சு கொதிக்க வச்சு அப்படிதான் நான் ஆரம்பித்தேன். அது ஒரு ப்ரோட்டீன் என்சைமா நான் மாற்றுறதுக்கு இப்படி தான் நான் வீட்டில் கிச்சனில் தான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து நான் பார்த்தேன், முன்னாடி நிறைய பேர் பேசினவங்கலாம் சொல்லியிருக்காங்க 3-4 மந்த்ஸ்லேயே உனக்கு வந்து ப்ராஃபிட் வந்துடும் சொல்லியிருக்காங்க. இல்லை 3-4 மந்த்ஸில் நீ வந்து ஓரளவுக்கு நீ வந்து கடனெல்லாம் அடைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடலாம்னு சொல்லுவாங்க. வணக்கம், வெல்கம் டு ஸ்டார்ட் அப் நியூஸ் தமிழ். அவள் த கிரியேட்டர். இன்னைக்கு பல பெண் தொழில் முனைவோரை ஊக்குவிக்கும் டாக்டர் உமா மகேஸ்வரி நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. ஸ்டார்ட் அப் நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நீங்க நிறைய பெண் தொழில் முனைவரோட பயணிச்சிருக்கீங்க. எந்த ஒரு விஷயம் அவங்கள மோட்டிவேட் பண்ணது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு? ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா பெண் தொழில் முனைவோர் மோட்டிவேட் பண்ணுற ஒரு பெரிய விஷயம்னா ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ். எந்த இடத்துல ஒரு பொண்ணு வந்து ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸை நோக்கி பயணிக்கிறாங்களோ, அவங்களுக்கு அது வேணும்னு நினைக்கிறாங்களோ, அன்னைக்கு ஷில் திங்க் ஆஃப் என்னென்ன பண்ணலாம்னு நினைப்பாங்க. ஸோ நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா ஜாப் மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு நம்ம நினைக்கிற அளவுக்கு அவ்வளோ சிம்பிளாக இல்லை. ஒரு பிரேக் எடுத்த ஒரு பெண்ணோ, இல்லை ஒரு கல்யாணம் ஆகிட்டு குழந்தை பெற்று பிரேக் எடுத்த ஒரு பொண்ணோ, இல்லை வந்து ஒரு குழந்தைங்களை வளர்க்கணுங்கிற கட்டாயமோ, இல்லை ஒரு ஃபேமிலி ரீசனுக்காக வாட்ஸோ எவர் ஒரு ஃபேமிலி ரீசனுக்காக நம்ம வந்து நான் வந்து கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக நான் போகாமல் வெறும் பர்சனல் லைஃப் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறேன்னு இருந்த பெண்கள் வந்து திருப்பி ஒரு கட்டத்தில் வந்து ஒரு ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ்க்காக ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும், ஜாபுக்கு போகணும்னு நினச்சாங்கன்னா அந்த மார்க்கெட் அவ்வளோ வெல்கமிங்காக இருக்கிறது இல்லை பல இடங்களில். இன்னைக்கு நிறைய தளங்கள்ல அது வந்து மாறிக்கிட்டே இருக்குது. நிறைய பேர் வந்து அந்த மாதிரி விஷயங்களை மாற்றணும், பெண்கள் இன்னும் வந்து பிரேக் எடுத்தாலும் அந்த பெண்களோட திறமைக்கு மரியாதை கொடுக்கணும்னு நினச்சி வர ஆர்கனைசேஷன்ஸ் எவ்வளோ வந்துட்டாங்க, கம்பெனிஸ்லாம். ஆனால் ஒரு சைடில் பார்த்தோம்னா இந்த பெண்கள் வந்து ஃபஸ்ட்டு யோசிக்கும் போது என்ன நினைப்பாங்கன்னா, இவ்வளோ நாள் நம்ம வந்து வேலைக்கு போகலை, ஒரு கார்ப்பரேட் ஸ்ட்ரக்சரில் நம்ம இல்லை, ஒரு 10 பேருக்கு நடுவில் வேலை செஞ்சு பழகலைங்கிற போது அவங்களுக்கு அந்த ரிசர்வேஷன் இருக்கும். அந்த ரிசர்வேஷன் தாண்டி அவங்க அந்த ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் முன்வைக்கும் போது அவங்களுக்கு ஈஸியாக மனசில் தோன்றது என்னன்னா, இவ்வளோ நாள் பண்ணிட்டு இருந்த ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு சின்ன எட்ஜை அவங்க பார்த்துருப்பாங்க. அந்த எட்ஜை வச்சு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறது தான் அவங்களுக்கு வர ஃபர்ஸ்ட் தாட்டு. இப்போ சாதாரணமாக இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம யோசிக்கிறோன்னா எனக்கு வந்து சமையல்லாம் பெருசாக தெரியாதுன்னு வச்சுக்கோங்க, எனக்கு சமையல் தெரியாது. பட் வாட் ஐ நோ அப்படின்னு யோசிச்சேன்னா, நான் வந்து நல்லா பேசுவேன், அந்த மாதிரி ஏதோ ஒரு தனி திறமை எனக்கு இருக்கும். அதை நான் வந்து ஒரு 10 வருஷமா 20 வருஷமா நினச்சிட்டே இருந்திருப்பேன், ஏதோ ஒன்று பண்ணணும், நான் பாடுறவளா இருக்கலாம் ஒரு வேலை. ஸோ அப்படி நினைக்கும் போது எனக்கு ஃபர்ஸ்ட் தாட் என்ன வரும்னா, நம்ம வந்து ஏன் வந்து ஒரு ஆல்பம் ரிலீஸ் பண்ணக்கூடாது, இப்படி தான் நம்ம மைண்ட் ஜெனரலாக யோசிக்கும். ஸோ ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் தாட் உள்ளார இறங்க உங்களுக்கு என்ன தோணும்னா, உங்களோட தனித்துவத்தை வெளிப்படுத்தணும்னு நினைப்பீங்க. மோர் ஓவர் அதுக்கு என்ன இன்னொரு உந்து சக்தினா, நீங்கள் ஃபேமிலியில் அதை வெளிப்படுத்திருக்கவே மாட்டீங்க, அதுக்கான ஒரு ஸ்கோப் கொடுத்துருக்கவே மாட்டாங்க, அந்த ஃப்ரீடமும் உங்களுக்கு கிடைச்சிருக்காது. ஸோ என்னோட ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸை எனக்கு கிடைக்காத ஸ்கோப்பை வச்சு கிரியேட் பண்ணணும்னு நினைப்பேன், இல்லை நினைப்பாங்க. ஸோ பேசிக் ஜென்ரல் தாட் என்கிட்ட நான் பேசின வரைக்கும் பெண்களில் வந்து வெளிப்படுத்துறது வந்து, நான் நல்லா வந்து ஊறுகாலாம் சூப்பராக பண்ணுவேன், நான் ஏன் இந்த ஊறுகா பிஸ்னஸாக பண்ணக்கூடாது, நான் ஒரு பிராண்ட் பண்ணி விற்கலாம்ல மேடம், எனக்கு கொஞ்சம் பைசா வரும்ல, அப்படி தான் யோசிப்பாங்க. அதில் காம்படிஷன் என்ன இருக்குது, அந்த மார்க்கெட் அனாலிசிஸ், இதை பற்றின ஐடியாலாம் அவங்களுக்கு இருக்காது. பேசிக்காக அவங்களுக்கு வந்து டக்குன்னு தோன்ற ஒரு விஷயம், ஓகே தெரிஞ்ச விஷயங்களை என்கேஷ் பண்ணுவோம். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் ட்ரிகர் பாயிண்ட். ஓகே, ஒரு பெண் தொழில் முனைவோர் அவங்க ஆரம்ப காலகட்டத்தில் எந்த மாதிரியான சேலஞ்சஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க? ஒரு சில சேலஞ்சஸ் உங்களால் சொல்ல முடியுமா? கண்டிப்பாங்க. என்னன்னா, புதுசாக ஆரம்பிக்கிறவங்களுக்கு வந்து நிறைய ஹிண்ட்ரன்சஸ் இருக்கும். முதல்ல எடுத்த உடனே வந்து தொழில் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறதே ஒரு பெரிய விஷயம். அப்படி நினைச்சதுக்கப்புறம் வந்து யாரெல்லாம் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, இப்படியெல்லாம் போயிட்டு நம்ம வந்து அந்த முதலீடு ரெடி பண்ணலாம், அது ஒரு பெரிய தாட் உங்களுக்கு மனசுக்குள்ளே இருக்கும். ஸோ அப்படி முதலீடு அப்படிங்கிறது ஒரு பெரிய பிளாக் பாயிண்ட். அதை எப்படி ரீச் பண்ணணும், ஒரு பேங்க்ல போய் கேட்குறதா, இல்லை வந்து நம்ம வேற மாதிரி என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க, இதை பற்றி நாலேஜ் அவங்களுக்கு எதுவுமே இருக்காது இல்லைங்களா? ஸோ இது ஒரு பெரிய தடை அவங்களுக்கு. என்ன சொல்ல போனால் பிரச்சனை. அது ஃபஸ்ட்டு முயற்சியில் வர ஒரு முதல் தடைக்கெல்லாம் பார்க்கலாம் நீங்கள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, எப்படி நான் இதை வந்து வீட்டையும் சமாளிச்சுட்டு இதையும் பண்ணுவேங்கிற அந்த பேலன்சிங் ஆர்ட்னு சொல்லுவோம்.
அது வந்து எப்பவுமே எல்லாருக்கும் சைக்கலாஜிக்கலி அது ஒரு பெரிய ஒரு ஹிண்ட்ரன்ஸா இருக்கும். ஏன்னா நம்ம இது வரைக்கும் ஒரே வேலை செஞ்சு பழக்கப்பட்டிருப்போம். திடீர்னு நம்ம இன்னொரு வேலையிலையும் கான்சன்ட்ரேட் பண்ணணும், ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அப்படிங்கிறப்ப இன்னும் சில நேரம் வந்து இது இன்னும் டிமாண்டிங்காக கூட இருக்கும் பிஸ்னஸ்ன்னு சொல்றது. ஸோ எப்படி அதை வந்து நம்ம பேலன்ஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற தாட் வந்து ரொம்ப பெரிய ஒரு கன்சர்னா இருக்கும் அவங்களுக்கு. ஐ டோன்ட் சே அது வந்து ஒரு ஹிண்ட்ரன்ஸ் நான் சொல்ல மாட்டேன். இனிஷியலா இருக்கக்கூடிய கன்சர்ன்ஸ், அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு 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 விதமான ஒரு அச்சம் இருக்கும் இந்த சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல. ஸோ அந்த கன்சர்னா அந்த பாயிண்ட் இருக்கும். சைக்கலாஜிக்கலி தேல் பி கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுமோ அப்படிங்கிற ஒரு பயம். மூணாவது தான் வந்து ஃபெயில் ஆகிட்டா என்ன பண்ணுறதுங்கிற பயம். ஸோ யாரெல்லாம் நமக்கு இதுக்கு நம்ம யாருக்கெல்லாம் பதில் சொல்ல போகிறோம், வீட்டில் என்ன சொல்லுவாங்க, அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க, வீட்டுக்காரர் என்ன சொல்லுவார், மாமியார் மாமனார் என்ன சொல்லுவாங்க, இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, சொசைட்டி என்ன சொல்லுவோம், இதெல்லாம் உனக்கு தேவையான எல்லாரும் நம்மளை பற்றி சிரிச்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு சொசைட்டல் கான்ஷியஸ்னஸ் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க அதுக்கெல்லாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்காக சைக்கலாஜிக்கல் நான் சொன்னது 2 விஷயங்களும் சைக்கலாஜிக்கல் பேரியர். ஃபர்ஸ்ட் விஷயம் பணங்கிறது வந்து ஒரு எனி பிஸ்னஸ் யாருக்குனாலும் அது இருக்கிறது, அதில் வந்து ஜெனரலைஸே பண்ணலாம் அதை நீங்கள். ஸோ பணம் இருக்கும். 4வது யார்கிட்ட போய் நான் இதுக்கு வந்து நான் சரியா தவறான வேலிடேட் பண்ணிக்கிறது. இப்போ எனக்கு ஒரு ஐடியா இருக்கு, இந்த ஐடியாவை நான் வந்து இதை பிஸ்னஸ் பண்ணா சரியா வருமா வராதான்னு நான் யாரை கேட்டு தெரிஞ்சுக்கிறது, யார் எனக்கு ஜெனியூனா இதுக்கு ஃபீட்பேக் கொடுப்பாங்க, யார் என்கிட்ட வந்து இல்லை இது சரி வராதுன்னா சரி வராது, இது வந்து இல்லை ஒர்க் அவுட் ஆகும், யார் நமக்கு கரெக்டான வழிகாட்டுதல் கொடுப்பாங்க அப்படிங்கிற பாயிண்ட்ல கண்டிப்பா அவங்களுக்கு அந்த ஒரு பேரியர் பார்ப்பாங்க. அதை வந்து வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட சொன்னா ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னா ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க. ஸோ யார்கிட்ட சொல்லலாங்கிற ஒரு அச்சம் இருக்கும். ஸோ இது வந்து ஈகோசிஸ்டம் நாலேஜ் இல்லாததுனால வர்ற விளைவு. இப்போ இது எல்லாமே தடைக்கற்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தடைக்கற்கள்னு சொல்ல மாட்டேன், ஒரு இனிஷியலாக இருக்கக்கூடிய கன்சர்ன்ஸ் தான். இதை நம்ம ஈஸியாக வந்து ஓவர் கம் பண்ண முடியும். இதை தாண்டி வந்து தொழில் ஆரம்பிக்கும் போது இன்னும் நிறைய தடைகள்லாம் வரும். அதில் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி பிக் இன்னைக்கு இருக்கிற பெண்களுக்கு இருக்கிற பெரிய தடை என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்படி நான் ப்ராடக்டை மார்க்கெட் பண்ணுறது, எப்படி வந்து நான் காஸ்ட் வந்து கம்மி பண்ணி எப்படி ப்ராஃபிட்டை வந்து அதிகரிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து நான் எப்படி வேலைக்கு ஆள்களை வந்து நான் எடுக்கிறது, இன்னும் ஒரு நிறைய பேரை வேலைக்கு வச்சா எங்கே நமக்கு வந்து லாபம் குறைஞ்சிருமோ, இந்த மாதிரியான விஷயங்கள், இது புரிதல் இல்லாம வரக்கூடிய விஷயங்கள். இது எல்லாமே வந்து புதுசா தொழில் ஆரம்பிக்கிற அத்தனை பேருமே இந்த ஃபேஸ் எல்லாம் கடந்துதான் ஒரு ப்ரோ ஆவாங்கன்னு நான் வந்து பார்த்துருக்கேன், நான் உணர்ந்திருக்கேன். ஸோ ஒரு ஜென்ரலா சொல்லணும்னா இதை கண்டிப்பா சொல்லலாம். ஒரு உமன் ஆண்டர்பிரனர் அவங்களோட தடைகளை பிரேக் பண்ணி வெளியில வரத்துக்கு என்ன மாதிரியான இன்னர் ஸ்ட்ரென்த் தேவைப்படும்? இன்னர் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொன்னா இது ரொம்ப பெரிய நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ ஒரு ஆட்ரிபியூட் சொல்ல முடியாது, பட் வி கேன் லிஸ்ட் அவுட் என்னென்ன மாதிரியெல்லாம் அவங்க வந்து அவங்க மைண்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது வேணால் நம்ம ஒரு லிஸ்ட் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறோம்னா ஃபர்ஸ்ட் தாட் வந்து பயம் இருக்கக்கூடாது. இந்த பயத்தை வந்து ஓவர் கம் பண்ணுறது அப்படிங்கிறதே ஒரு பெரிய ஆர்ட். அதுக்கு என்ன வேணும்னா கான்ஃபிடென்ஸ் வேணும். உங்கள் மேலே உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் அதிகமாக இருந்ததுன்னா இந்த பயத்தை நீங்கள் ஓவர் கம் பண்ணிடலாம். ஸோ அதனால இந்த 2 விஷயமும் வந்து வில் கோ ஹேண்ட் இன் ஹேண்டுன்னு தான் சொல்லுவேன். அதாவது பயமும் கான்ஃபிடென்ஸும். உங்கள் கான்ஃபிடென்ஸ் இம்ப்ரூவ் ஆக ஆக பயம் வந்து குறையும், உங்கள் தொழில் நம்பிக்கை வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது முக்கியமாக நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது. ஏன்னா அதுதான் வந்து உங்களுக்கு பேஸ் லைன். அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸ் சாம்ராஜ்யத்தையே கட்டமைக்க போறீங்க. ஸோ கான்ஃபிடென்ஸ் அண்ட் ஃபியர் ஹேண்ட்லிங், இது 2 வேணும். எப்பவுமே வந்து நான் நிறைய பெண்களுக்கு சொல்றது என்னன்னா, இந்த கான்ஃபிடென்ஸ் கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ஸ் ஆகாம பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்றது. ஏன்னா நிறைய பேர் நினைப்பாங்க அவங்க செய்யறது வந்து ரொம்ப குவாலிட்டியான விஷயங்கள் நாங்கள் பண்ணுறோம், ரொம்ப குவாலிட்டியான ப்ராடக்ட் தான் நான் கொடுக்குறேன், ரொம்ப குவாலிட்டி சர்வீஸ் தான் நான் ப்ரொவைட் பண்ணுறேன் அப்படிங்கிறதுல வந்துட்டு ஒரு நூலிழையில வந்து அந்த கான்ஃபிடென்ஸ் ஓவர் கான்ஃபிடென்ஸ் ஆகிடுதோ அப்படின்னு எனக்கு ஒரு தாட் இருக்கும். ஸோ அதை ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ப்ளீஸ் ஹேவ் இட் அ மார்க். உங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ஸ்க்கும் ஓவர் கான்ஃபிடென்ஸ்க்கும் கண்டிப்பாக அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஐ ரெக்கமெண்ட் எல்லாரும் அதை வந்து கொஞ்சம் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணும். ஸோ 3வது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, யார் எது சொன்னாலும் கீப் மூவிங் அஹெட் அப்படிங்கிறது வந்து வாட் எவர் த சொசைட்டி சேஸ். நம்மளை சுற்றி இருக்கிறவங்க வந்து நம்ம எடுக்கிற முடிவுகளை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, நம்மளை வந்து குறை சொல்லுவாங்க, இதெல்லாம் இதுக்கு தேவையா, அப்போவே தெரியும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம கிட்ட கொண்டு வந்து நிறுத்துவாங்க. பட் அதை தாண்டி வந்து நம்ம எப்படி வெளியில வர போறோங்கிறது வந்து நம்ம இப்பவே ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது நல்லது. ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியே அதை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டோம்னா அதை ஹேண்டில் பண்றது ரொம்ப கேக்வாக்காக இருக்கும். பல நேரம் பல பெண்களுக்கு நான் சொல்றது, ப்ளீஸ் ஹேண்டில் இட் வித் த ஸ்வாக். ரொம்ப ஈஸியா லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணலாம். ஏன்னா நீங்க ஜெயிக்கிறது மட்டும்தான் அதுக்கு பதில். நீங்க வந்து கொஞ்சம் சக்சஸ்ஃபுல்லா வந்துட்டீங்கன்னா அந்த வாயெல்லாம் தானாவே முடிக்கும். ஆனா அது அவங்களுக்கு தெரியாது. எடுத்து என்ன பண்ணுவாங்க, ஐயோ நம்ம எல்லாரும் இப்படி சொல்றாங்களேன்னு சொல்லி மனசு உடஞ்சு போயிடுவாங்க. போயிட்டு வந்து உட்காந்து தனியா உட்காந்து அது அவங்களுக்குள்ளேயே போட்டு அவங்கள ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்குவாங்க. ஸோ
இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நம்ம வந்து ஃபேமிலி சப்போர்ட் கிடைக்காத இடத்துல நம்ம பிஸ்னஸ் எப்படி முன்னெடுத்துட்டு போறோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயம். அதுக்கு தேவையான ஒரு தாட் மைண்ட் செட் எப்படி இருக்கணும்னா, உங்க தாட்டே வந்து யார் என்ன சொன்னாலும் நான் அதை பண்ண போறேன், அவ்வளவுதான். ஸோ லெட் மீ மூவ் அஹெட் வித் தட். அந்த தாட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது எல்லாத்தையும் மீறி வந்து கொஞ்சம் நெட்வொர்க்கிங் ஸ்கில்ஸ் வேணும்னு நான் நினைப்பேன். நிறைய பெண்கள் வந்து அந்த இன்ட்ரோவர்ட்டா இருப்பாங்கல்ல, கொஞ்சம் கூட அவங்கள வந்து எக்ஸ்ட்ரோவர்ட்டிசம் நோக்கி பயன்படுத்திக்கணும்னு நான் சொல்வேன். ஏன்னா நீங்கள் வெளியில் போகும்போது உங்கள் கஸ்டமரோ இல்லை உங்களோட முதலீட்டாளர்களோ இல்லை உங்களுடைய பங்குதாரர்களோ யார் வந்தாலும் அவங்க கூட நீங்கள் பேசுறது தான் உங்கள் பிஸ்னஸ். ஸோ நீங்கள் பேசணும். நீங்கள் வந்து உங்களை வந்து உங்களோட பிராண்ட் அம்பாசிடர் வந்து இனிஷியல் ஸ்டேஜஸில் வந்து நம்ம யாரும் போயிட்டு பணத்தை ஸ்பெண்ட் பண்ணி ஒரு நடிகையோ ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனையோ கொண்டாந்து உட்கார வைக்க முடியாது. ஸோ நம்ம பிராண்டுக்கு நம்ம தான் அம்பாசிடர். ஸோ அந்த ஒரு உணர்வை நம்ம உள்ள வச்சுட்டு நம்ம பிராண்டுக்காக நம்ம நிற்கணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுட்டு இந்த இன்ட்ரோவர்ட்டிசம், நான் ரொம்ப கூச்ச சுபாவம் இதெல்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு எக்ஸ்ட்ரோவர்ட்டிசம் நோக்கி போகணும். ஸோ நீங்கள் தான் உங்களுக்கு பிஸ்னஸ்க்கான நெட்வொர்க்கை பில்ட் பண்ணணும். ஸோ அந்த பெண்களுக்கு வந்து இந்த மைண்ட் செட்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் யார் என்ன சொன்னாலும் நான் மூவ் ஆகி போயிட்டே இருக்க போகிறேன். ரெண்டாவது, ஐ வாண்டட் என்னுடைய நெட்வொர்க்கை நானே ஃபார்ம் பண்ணுவேன். எனக்கான என்ன சொல்றது, எனக்கு வந்து யாரும் அட்வர்டைஸ் பண்ண வேண்டாம். நானே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மெட்டீரியல் தான், அதாவது நானே எனக்கு ஒரு பிராண்ட் அம்பாசிடர் தான் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து எல்லா பெண்களுக்கும் வரணும். வந்தாதான் அந்த பிஸ்னஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா முன்னேறும் அப்படிங்கிறது வந்து நான் பார்த்த உண்மை. ஒவ்வொரு வெற்றி அடைந்த பெண் தொழில் முனைவோருக்கும் ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டிஸ் இருக்கும். எந்த ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டிஸ் அவங்கள நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போகும்னு நீங்க நினைக்கிறீங்க மேம்? ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தெர் இஸ் நோ ஷார்ட்கட் டு சக்ஸஸ்ங்க. சக்ஸஸ் அப்படிங்கிறது இட் வில் டேக் இட்ஸ் ஓன் பாத்வே. அண்ட் நம்ம அந்த பாத்வேயோட பயணப்படுறது அப்படிங்கிறதே ஒரு பெரிய என்ன சொல்றது ஜேர்னியாக ஒரு பெரிய விஷயமா இருக்கும். முக்கியமாக என்னன்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதுவும் வச்சுக்கூடாது அப்படின்னு நான் சொல்வேன். ஏன்னா எந்த பிஸ்னஸ்லையுமே வந்து ஏர்லி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வெரி டேஞ்சரஸ். எனக்கு இன்னைக்கு வந்து ரெவன்யூ வந்துடும், 3 மாசத்துல நான் காசு எடுக்க ஆரம்பிச்சிடுவேன், 3 மாசத்துல எனக்கு வந்து நான் பார்த்தேன் முன்னாடி நிறைய பேர் பேசினவங்கலாம் சொல்லியிருக்காங்க 3-4 மந்த்ஸ்லேயே உனக்கு வந்து ப்ராஃபிட் வந்துடும் சொல்லியிருக்காங்க. இல்லை 3-4 மந்த்ஸ்ல நீ வந்து ஓரளவுக்கு நீ வந்து கடனெல்லாம் அடைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடலாம்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் வந்து மைண்ட்ல தயவு செஞ்சு ஏர்லி அசம்ஷன்ஸ் ஏர்லி எக்ஸ்பெக்டேஷன்ஸோட வரக்கூடாது. அது வந்து ஒரு பெரிய பிரச்சனை. நிறைய பெண்கள், நான் பார்த்த பெண்கள் சக்சஸ்ஃபுல்லா தொழிலை வந்து இன்னமும் நடத்திட்டு இருக்கிற, அவங்க பிசினஸ் எடுத்துட்டு போயிட்டு இருக்கிற பெண்கள் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப ஒரு பெரிய குவாலிட்டி அவங்கள்ட்ட இருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த முயற்சி. அவங்க எந்த இடத்துல இருக்காங்கிறது தான் முக்கியம் இல்லை. அவங்க இருக்கிற கிராமமோ அவங்க இருக்கிற சூழலோ அவங்க வாழ்ற வாழ்க்கையோ எதையுமே அவங்க வந்து ஒரு ஃப்ரெண்ட்ல வச்சு பார்க்காம அவங்களுக்கு தெரிஞ்ச உலகத்தை தாண்டி போயிட்டு ஒரு விஷயத்த நம்ம புதுசா முயற்சிக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு பர்சீவரன்ஸ் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப பெரிய குவாலிட்டிங்க. ஏன்னா நான் நிறைய பெண்களோட நான் இதுக்கு முன்னாடி இருந்த நிறுவனங்கள்ல இருக்கட்டும், இல்லை இப்போ இருக்கிற நிறுவனமா இருக்கட்டும், நான் பேசுகிற பெண் தொழில் முனைவோர் எல்லாருமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற விஷயம், எனக்கு இது தெரியும், இது பண்ணுவேன், இது போவேன், அதெல்லாம் தாண்டிடுச்சு. இன்னைக்கு முன்னாடி ஆரம்பத்தில் இருந்த அந்த இதெல்லாம் மாறி நான் வந்து இதை பார்த்தா இதை செய்யணும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு என்னோட சுற்றி இருக்கிற இதில் வந்து நான் இதை பண்ண முடியாது, ஆனால் அதை தாண்டி நான் எப்படி வந்து வெளியில் போய் இதை சக்ஸஸ்ஃபுல் ஆக்குறதுன்னு நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணியிருக்கேன். அதை நான் உங்ககிட்ட பேசணும். ஸ்ட்ரெயிட்டாகவே ஸ்ட்ராட்டஜியோட வராங்க. ஸோ இன்னைக்கு அந்த ஒரு பர்சீவரன்ஸு, அந்த ஒரு ஸ்டெப் அஹெடா போகிற அந்த ஒரு குவாலிட்டி இருக்குல்ல, அது வந்து ரொம்ப யூனிக்கான குவாலிட்டி. உண்மையிலே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற நிறைய பேர்கிட்ட இந்த குவாலிட்டியை நான் பார்த்துருக்கேன். ஒரு ஸ்டெப் முன்னாடி யோசிக்கிறது. நம்ம இங்கே இருக்கோம், ஆனால் நம்ம அங்கே இருப்போம்னா என்ன செய்வோமோ அதை முன்னிறுத்தி யோசிக்கிறது. நான் இன்னைக்கு இருக்கிற நிலைமையை வச்சு நான் ஜட்ஜ் பண்ணுறது இல்லை, நாளைக்கு நான் எங்கே போகணுங்கிறத வச்சு யோசிக்கிற அந்த ஒரு குவாலிட்டி, பர்சீவரன்ஸ், அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற அந்த குவாலிட்டி. இது ரெண்டும் வந்து ஐவ் சீன் இன் சக்ஸஸ்ஃபுல் விமன் ஆண்டர்பிரினர்ஸ் பிக் டைம். அது வந்து டெக்னிக்கல் ஆண்டர்பிரினர்ஸ், டெக்னாலஜி ஆண்டர்பிரினர்ஸ் அந்த மாதிரி செக்மெண்ட்லையும் நான் பார்த்துருக்கிறேன். ரொம்ப டெக்னிக்கல் ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸ் கிட்டையும் நான் பார்த்துருக்கிறேன். இல்லை நான் டெக் ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸ் கிட்டையும் நான் இதை பார்த்துருக்கிறேன். ஸோ நான் குழந்தை வந்து ஒரு 3 மாதத்துக்கு குழந்தைய கையில வச்சுட்டு வந்து என்கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் ஐடியா பிச் பண்ண விமன் ஆண்டர்பிரினர்லாம் இருக்காங்க. ஸோ அவங்க ஹஸ்பண்ட் வரல, அவங்க 2 பேரும் தான் ஃபவுண்டர் அண்ட் கோ ஃபவுண்டர். அவங்க ஹஸ்பண்ட் வரல. ஆனால் வந்து ஒரு பெண் வந்து குழந்தை பிறந்து 3 மாசம் கூட ஆகலை, அந்த குழந்தை தூக்கிட்டு வந்து உட்காந்து என்கிட்ட வந்து அந்த ஐடியா பிச் பண்ணாங்க. எனக்கு நத்திங் குட் பி ஸோ இமோஷனல் தேன் தட் மொமெண்ட்டுங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் அது. ஸோ அப்படி பண்ண பெண்களும் இருக்காங்க. அந்த இடத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த பெண்ணுக்கு வந்து அந்த இது குறையவே இல்லை. பிளிங்க் ஸ்மார்ட் ஹோம்ஸ்ன்னு சொல்லி ஒரு கம்பெனி இருக்கு, அதோடைய ஃபவுண்டர் ஐஸ்வர்யா செந்தில்நாதன். அவங்க வந்து ஆக்சுவலாக என்னை பார்க்கும்போது அவங்க கையில் குழந்தை, அந்த 3 மாசத்து குழந்தையோட வந்தாங்க. 2வது
ரெண்டாவது குழந்தை பிறந்துச்சுன்ட்டு. ஸோ அதோட வந்து பிச் பண்ணாங்க. அப்போ என்கிட்ட சொன்னாங்க, இதுதான் எங்களோட ஐடியா, நாங்க இதை சுற்றி தான் ஒர்க் பண்ண போறோம். என் ஹஸ்பண்ட் வந்து இப்போ சிங்கப்பூர்ல இருக்காரு, அவர் வந்து வர வரைக்கும் நான் தான் வந்து ப்ரோட்டோடைப் பண்ண போறேன், MVP பண்ண போறேன்லாம் சொன்னாங்க. ஸோ எங்களுக்கு வந்து அந்த லெவல்ல பார்த்துட்டு அகெயின் இப்போ நான் வந்து லாஸ்ட் ஒரு எடிஷன்ல வந்து ஐ saw her pitching on a டிவி ஷோ ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் ரைசிங். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என்னன்னா இந்த 2 வருஷம் அவங்க கூட நான் பயணிச்சேன் அவங்களோட ஸ்டார்ட் அப் ஜேர்னில. அந்த 2 வருஷமும் வந்து அவங்க பக்கத்துலேயே இருந்து அவங்களோட ஒரு வளர்ச்சியும் என்னால் பார்க்க முடிஞ்சது. பட் அந்த குவாலிட்டி விச் ஐ டோல்ட் ஏர்லியர், நான் இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த 2 குவாலிட்டியும் ரொம்ப அழகா இம்பைப் பண்ணிட்டு வந்த ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்லாம் நான் அவங்கள தான் சொல்வேன். நம்ம எல்லாருமே உமன் எம்பவர்மெண்ட் பத்தி பேசுறோம், உமன் ஆண்டர்பிரினர்ஷிப் பத்தி பேசுறோம். ஆனா அவங்களுக்கு அவங்களோட ஃபேமிலி, சொசைட்டி அண்ட் ஈகோ சிஸ்டம் எந்த மாதிரியான ஒரு சப்போர்ட் சிஸ்டம் ப்ரொவைட் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க? என்ன மாதிரி சப்போர்ட் சிஸ்டம் ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா வேணா நான் இன்னும் 2ஐயும் பிரித்து சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் இந்த இடத்துல. ஸோ ஒரு பெண் வந்து தொழில் முனைவோராக மாறுறாங்க, இல்லை ஒரு தொழில் முனைய ஆசைப்படுறாங்க, அந்த ஒரு முதல் படி எடுத்து வைக்கும்போது அவங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய கன்சர்ன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலியாக தான் இருக்கும். அது வந்து நான் ஒரு பொண்ணை வந்து ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி மீட் பண்ணேன். ஒரு 5 வருஷம் இருக்கும், இதே கோயம்புத்தூரில் நான் மீட் பண்ணேன். அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு மில்லட் பேஸ்டு ஹெல்தி ஃபுட் ஸ்நாக்கிங் கவுண்டர் மாதிரி ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. ஸோ இட் வாஸ் ரொம்ப வந்து அந்த நேரத்தில் அது வந்து ஒரு பெரிய பூமிங் ஐடியா தான். என்னன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்லாம் வந்து இப்போ ரொம்ப ரொம்ப அன்ஹெல்தி ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்கிற இந்த டைமுக்கு நடுவில் வந்து ஒரு ஹெல்தி ஸ்நாக் ஆப்ஷன் அவங்க ப்ரொவைட் பண்ணோம். ஒரு சின்ன அவுட்லெட் வச்சு நான் வந்து அவங்க மில்லட் பேஸ்டு அந்த குட்டி குட்டி சீஸ் பால்ஸ் மாதிரி அந்த மாதிரிலாம் நிறைய வெரைட்டிஸ் கொண்டு வந்தாங்க. ஸ்நாக் லைக் கிராக்கிங் ஸ்நாக்ஸ், அப்புறம் வந்து நிறைய வந்து ஸ்வீட்டு எல்லாமே கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த ஸ்நாக் வெரைட்டிஸை ஃபஸ்ட்டு எங்கிட்ட வந்து ஒரு லிஸ்ட் கொடுத்தப்போ நான் சொன்னேன், நீங்கள் வந்து இதுக்கு நீங்கள் என்ன எவ்வளோ வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டேன். எங்கிட்ட ஒரு 50,000 இருக்கு, அதை வச்சு சின்னதா நான் பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து இட் வாஸ் ஜஸ்ட் பிஃபோர் கோவிடுங்க. அவங்க ஆரம்பிச்சாங்க, கடை போட்டு ஒரு 2 வாரம் கூட ஆகல, லாக்டவுன் போட்டாங்க. ஸோ அவங்க வந்து ரொம்ப அதுல ரொம்ப ஒரு மாதிரி ஒரு கண்டிஷன்ல வந்து அவங்க எப்படின்னா பிரேக் ஆயிட்டாங்க. இதுவுமே இந்த பிஸ்னஸ் வந்து என்னால் பண்ணவே முடியாது அப்படின்னு பிரேக் ஆகிட்டு அந்த கடையை மூடிட்டாங்க. அங்கே இருந்த சாமான்லாம் எடுத்து கொஞ்சம் பாதி விலைக்கு வெளியில் விற்றாங்க. எல்லாமே பண்ணிட்டு அவங்க திருப்பி போய் ஒரு வேலைக்கு போயிட்டாங்க, ஏதோ ஒரு கம்பெனியில் போய் வேலைக்கு சேர்ந்துட்டாங்க. எனக்கு அந்த நேரம் எனக்கு தோணுது என்னன்னா, யாராவது ஒருத்தர் வந்து அவங்கள்ட்ட சொல்லியிருக்கலாம். நான் ஒரு ஆள் வந்து நானும் லாக்டவுன்னால அவங்கள்ட்ட ஃபோன் மட்டும் தான் நம்மளால பேச முடியும் இல்லைங்களா. ஸோ நானும் வந்து அவங்களுக்கு சொல்கிறேன். பட் ஒரு ஃபிசிக்கல் கூட இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் வந்து ஒரு மாரல் சப்போர்ட் கொடுத்துருந்தா, ஒரு வேளை அந்த பொண்ணு இன்னும் ஒரு தடவை கூட அதை ட்ரை பண்ணியிருக்குமோ என்னவோ. இப்போ வரைக்கும் அந்த பொண்ணை நான் திருப்பி பார்க்கல. ஸோ எனக்கு தெரிஞ்ச அந்த பொண்ணு வந்து லாக்டவுனோட கடையை மூடிட்டு போனது தான். அதுக்கப்புறம் அந்த பிஸ்னஸ் பண்ணுங்கிற ஆட்ரிபியூட் அவங்களுக்கு ரொம்ப குறைஞ்சிருச்சு. காரணம் என்னன்னா, அந்த இமோஷனல் அண்ட் மாரல் சப்போர்ட் கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைக்கலன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அபண்டன்ட்டாக கொடுத்தா கூட அதில் யூஸே இல்லை. பல நேரங்கள் ஃபேமிலியில் வந்து தவறுறது இந்த ஒரு விஷயம் தான். ஃபேமிலி வந்து பண்ண விடுற விஷயம் அந்த இமோஷனல் அண்ட் மாரல் சப்போர்ட் ஃபார் தட் விமன் ஆண்டர்பிரனர் அந்த குறிப்பிட்ட டைமில், அந்த கரெக்டான டைமில் கொடுக்க வேண்டிய சப்போர்ட்டை கொடுக்காததுனால ஒரு ஆண்டர்பிரனர் வந்து அவங்களோட பாதையை மாற்றிக்கிட்டு திருப்பி தன்னை ஒரு எம்ப்ளாயியாகவே அடையாளப்படுத்திக்கிட்டு போயிட்டாங்க. ஸோ இது வந்து ரொம்ப காமனாக நடக்குது. நான் கண்ணுக்கு முன்னாடி பார்த்த ஒரு எக்ஸாம்பிள் இன்னைக்கு நான் அவங்களோட ஷேர் பண்ணுறேன். இது மாதிரி நீங்கள் ஒரு 4-5 பார்த்துருப்பீங்க. ஸோ இது மாதிரி நம்மளை சுற்றி தினமும் யாராவது ஒருத்தவங்க வந்து தன்னோட தொழிலை விட்டு வெளியில வந்து ஒரு வேலைக்கு போகணுமோ, இல்லை வீட்டு வேலையை பார்த்துட்டு இருக்கிற நார்மல் ஹவுஸ் ஒய்ஃப் லைஃபுக்கும் திருப்பி ரிட்டர்ன் ஆகிக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ அதை நம்ம எப்படி நம்ம சப்போர்ட் ஸ்ட்ரக்சர் வந்து அட்ரஸ் பண்ணுது அப்படின்னு நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் போத் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் ரெண்டு கவர்மெண்ட்டுமே ரொம்ப முனைப்பாக பெண்களுக்கு தேவைப்படுற அந்த சூழமைப்பை வந்து உருவாக்கி கொடுத்துட்ருக்காங்க. அதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் அந்த பெண்களுக்கு எந்த அளவுக்கு இது போய் ரீச் ஆகுதுன்னு நம்மளால வந்து இங்கே உட்காந்து சொல்ல முடியல. ஏன்னா இப்போ சிட்டியில் இருக்க பெண்களுக்கு கொஞ்சம் அதிகமாக தெரியுது. ஒரு டவுனில் இருக்கிற பெண்கள் வந்து அதிகமாக தெரிஞ்சுக்கிறாங்க. ஓகே, இவங்கள போய் பார்க்கலாம், அவங்கள போய் பார்க்குறோம். அதிகமாக சோஷியல் மீடியா பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் இதை பற்றின அவேர்னஸ் இருக்குது. ஆனால் தனக்கு எந்த அவேர்னஸுமே இல்லை, நான் ஒரு சின்னதாக ஒரு முறுக்கு பண்ணி பாக்கெட் போட்டு விற்கிறாங்கல்ல, அந்த மாதிரி பெண்கள் கூட நான் பார்த்துருக்குறேன். அவங்களுக்குலாம் என்னன்னா, இது மாதிரியெல்லாம் உங்களுக்கு வந்து சப்சிடிஸ் இருக்குமா, இது மாதிரி மானியங்கள்லாம் கொடுக்குறாங்க கவர்மெண்ட்ல, இந்த மாதிரி ஊக்கத்தொகையெல்லாம் கொடுக்குறாங்க கவர்மெண்ட்ல, அது தெரியும் அவங்களுக்குன்னு கேட்டால் எனக்கு வந்து இது எதுவுமே எனக்கு ஐடியாவே இல்லை,
எனக்கு இதெல்லாம் எதுவும் தெரியாதுமா, நான் இன்னைக்கு வர பைசா வச்சு நாளைக்கு சாமான் வாங்குவேன், அதை வச்சு நான் வந்து தொழில் வந்து நான் தேவையான ப்ராடக்ட்ஸை பண்ணிக்கிறேன், இப்படி சொல்லுவாங்க. எனக்கு இந்த சப்போர்ட், ஃபேமிலி கொடுக்குற சப்போர்ட்டு, இந்த சூழமைப்பு தர சப்போர்ட்டு ரெண்டுமே சரியான நேரத்தில் சரியான விகிதத்தில் போய் சேர்ந்தா அந்த தொழில் முனைவர் வந்து ஃபெயிலியர் ஆக மாட்டாங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் உண்டு. நம்ம கொடுக்குறோம், ஆனால் எப்போ கொடுக்குறோம், முன்னாடி கொடுக்குறோம் இல்லை லேட்டாக கொடுத்துட்றோம், அந்த டைமுக்கு அதை அவங்க ஆக்சஸ் பண்ண முடியாமல் போயிடுது. இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரீம்லைன் பண்ணிக்கிட்டோம்னா ஐ திங்க் அந்த இடத்துல ஒரு தோல்வியை வந்து ரொம்ப ஹார்டாக ஒரு பெண் தொழில் முனைவோர் வந்து அனுபவிக்க மாட்டாங்க. அவங்க கொஞ்சம் கூட அதை இன்னொரு லெவல் ஆஃப் சக்ஸஸ் ஸ்டோரியாக அதை மாற்றுறதுக்கான வாய்ப்புகளை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஸோ சப்போர்ட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தோம்னா மெயினாக ஒரு நல்ல ஒரு நல்ல இடத்துல ஒரு நல்ல இன்குபேட்டரோ இல்லை வந்து ஒரு நல்ல செட் ஆஃப் மென்டார்ஸோ அவங்க உட்காந்து அவங்க சொல்கிற பிஸ்னஸை சரியாக காது கொடுத்து கேட்டு, இல்லைம்மா இந்த மாதிரி தொழில் இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்காங்க, ஏற்கனவே இந்த மாதிரி பிராண்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி தான் உருவாச்சு, ஸோ நீங்கள் இதை பண்ணுங்க, ஆனால் இப்படி உங்களுடைய காம்படிட்டிவ்னஸை மாற்றிக்கோங்க, காம்படிட்டிவ் எட்ஜை வந்து இப்படி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, உங்கள் யூஎஸ்பியை நோக்கி பயணப்படுங்க, இப்படி நம்ம சொல்கிற ஒரு வார்த்தையும் அந்த பெண்ணுக்கு அந்த நேரம் கிடைக்கிற ஒரு பெரிய ஊக்கம். அதை வந்து இந்த சூழமைப்பு சரியான நேரத்தில் சரியான விகிதத்தில் கொடுக்குதா அப்படிங்கிறது வந்து ஒரு நம்ம எல்லாருமே கருத்தில் வச்சுட்டு செயல்பட வேண்டிய ஒரு முக்கியமான பாயிண்ட். நீங்க நிறைய உமன் ஆண்டர்பிரனர்ஸோட பயணிச்சிருக்கீங்க. நீங்க பார்த்து இன்ஸ்பயர் ஆன உமன் ஆண்டர்பிரனர் அவங்கள பத்தி சொல்ல முடியுமா? ஒருத்தர் இல்லை, நிறைய பேர் இருக்காங்க. நம்ம வந்து ஒரு பிக் பண்ணி சொல்லணும்னா நான் கொஞ்சம் பிக் பண்ணி சொல்கிறேன். எனக்கு வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஐஸ்வர்யா செந்தில்நாதன் வாஸ் வெரி பிக் எக்ஸாம்பிள். எனக்கு அவங்கள ஃபஸ்ட்டு நாள் மீட் பண்ணதுலேருந்து அந்த டே 1லேருந்து ஒரு சிங்க் இருக்கும்ல, அது எனக்கு அவங்க கூட அவ்வளோ நல்ல மேட்சப் ஆச்சு. நிறைய விஷயங்கள் அவங்க ஓப்பனாக தான் நாங்கள் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சில நேரங்களில் அவங்க வந்து மேம் இது எனக்கு நீங்கள் சரியாக ப்ரொவைட் பண்ணல அப்படிங்கிறத கூட ரொம்ப ஓப்பனாக கேட்பாங்க. எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா டிரான்ஸ்பரன்சி. அதை எக்ஸிபிட் பண்ண ஒரு முக்கியமான ஃபவுண்டர்ஸில் கண்டிப்பாக வந்து ஐஸ்வர்யா இருந்தாங்க. ஸோ டிரான்ஸ்பரன்சி அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்டில் பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய டெக்னிக்கல் கிளிச்சஸை பற்றி என்கிட்ட பேசியிருக்காங்க. அவங்க ப்ராடக்ட் பில்ட் பண்ணும்போது அவங்களுக்கு நடந்த ப்ராப்ளம்ஸு, இதை வந்து எவ்வளோ செலவாச்சு, இந்த செலவெல்லாம் நான் குறைச்சிருக்கலாம், கிராண்ட்ஸ் எல்லாம் வந்து எப்போ வருது, எதை வந்து எப்படி அப்ளை பண்ணி வாங்குறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக சொல்லியிருக்காங்க. என் பிஸ்டேக்ல ஏதாவது இஷ்யூ இருந்தால் நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லி ஓப்பனாக கேட்பாங்க. நானும் சொல்லுவேன், இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்குமா, கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கோங்க, இன்னும் கொஞ்சம் கூட கிளாரிட்டி கொண்டு வந்துக்கோங்க, இப்படி நம்ம நிறைய அதே மாதிரி நீங்கள் ரொம்ப ஸ்லோவாக போறீங்க ப்ராடக்ட்ல, இதெல்லாம் நானுமே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, நீங்கள் ரொம்ப ஸ்லோவாக போயிட்டு இருக்கீங்க, இவ்வளோ ஸ்லோவாக போனீங்கன்னா மார்க்கெட்டே சேச்சுரேட் ஆயிரும், அதுக்கப்புறம் போய் நீங்கள் எங்கே ப்ராடக்ட் லான்ச் பண்ணுவீங்க. ஸோ இப்படி நிறைய விஷயங்களை அவங்களுக்கு நம்ம மேலே நம்ம சொல்லியிருக்கிறோம். she had been very open enough to embrace it. ஸோ இந்த டிரான்ஸ்பரன்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு எனேபிளருக்கும், அது ஒரு மென்டார் எனேபிளர் அண்ட் ஒரு ஸ்டார்ட் அப் இருக்கும்போது அது எவ்வளோ ஒரு பெரிய சக்ஸஸ் ரேட் கொண்டு போச்சு அப்படிங்கிறத ஐ saw it in ஐஸ்வர்யா. ஸோ அது அவங்கள ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக நான் எடுத்துப்பேன். ஸோ ஐ wanted to say that she is one of the inspiring stories which came out of my den. ஸோ அது ஒன்று. அடுத்தது பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம்ல வந்து ராஷி லத்தி அப்படின்னு ஒருத்தவங்க வந்தாங்க. அவங்க ஹஸ்பண்ட் 2 பேரும் சேர்ந்து ARD பயோடெக் அப்படின்னு ஒரு பயோ ஃபியூவல் கம்பெனி, பயோ ஃபியூவல் பண்ணாங்க. ஸோ அந்த பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆக்சுவலாக அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது காரணம் என்னன்னா அவங்க இன்னோசென்ஸ். நிஜமா வந்து அவங்கள நீங்க நார்மலா பாத்தீங்கன்னா ஒரு ஆண்டர்பிரனர் லெவல்ல அவங்க தன்னை ப்ரெசென்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. ரொம்ப நம்ம கேர்ள் நெக்ஸ்ட் டோர் ஆர் உமன் நெக்ஸ்ட் டோர்னு ஒரு ஃபீல் இருக்கும்ல, அதே ஃபீல் நமக்கு எப்பவுமே கொடுத்துட்டு இருப்பாங்க அவங்க. ஸோ அந்த ஃபீல்ல வந்து நமக்கு என்ன ஆகும்னா, நான் நிறைய முறை அவங்கள பார்க்கும்போது நான் கேட்டிருக்கேன், அக்கா நீங்க கரெக்டா சொல்லுங்க ARD பயோடெக் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா டக்குன்னு திரும்பி அப்படியே யோசிப்பாங்க, மேல பார்ப்பாங்க கீழே பார்ப்பாங்க. நான் வந்து இப்படியே சொல்லட்டுமா இல்ல நான் வந்து நல்ல தமிழ்ல சொல்லட்டுமான்னு கேட்டாங்க ஒரு தடவை. நீங்க எல்லாம் பரவாயில்ல நீங்க இப்படியே சொல்லுங்க அப்படின்னு சொன்னப்ப எனக்கு நான் வந்து கரெக்டா நான் எழுதி வச்சுட்டு நான் வந்து ஞாபகப்படுத்தி மறக்கக்கூடாதுன்னு நான் ஞாபகப்படுத்தியிருக்கேன், அதை நான் சொல்லணும், ஏன்னா பயந்துடுறேன் நான் நிறைய தடவை அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து ஒரு தடவை என் பெயர் ராஷி லத்தி அப்படி பேசினாங்க. ஆக்சுவலா எனக்கு வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்கா என்ன இருந்தது அந்த இடத்துலன்னு பாத்தீங்கன்னா, அவங்க வேலையை தவிர வேற எதுக்குமே தன்னை ப்ரிப்பேர் பண்ணிக்கல. அதாவது அவங்க என்ன பண்ணாங்கன்னா, கோழி இறகுகள், சலூன்ல ஹேர் கட் பண்ணி போட்ட ஹேர் இதெல்லாம் எடுத்து அவங்க வந்து ஃபியூவல் ரெடி பண்ணாங்க. அதை வச்சு ப்ரொடக்டிவிட்டி, ஆர்கானிக் ஃபார்மிங் ப்ரொடக்டிவிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்றது தான் அவங்களுடைய ஃபோக்கஸ். அதை வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, நிறைய இடங்கள்ல வந்து அதை பயன்படுத்தியிருக்கிறாங்க, எல்லாமே வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. ஒரு பிஸ்னஸ்க்கு என்ன தேவையோ அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. நிறைய MOU சைன் பண்ணியிருக்காங்க, நிறைய யூனிவர்சிட்டிஸ்க்கு போயிட்டு MOU சைன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் அவங்களே சொல்றாங்க, எனக்கு பெரிய இந்த மாதிரிலாம் நான் யோசிக்க தெரியாது, ஆனால் எனக்கு சப்போர்ட் பண்ணது என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் அதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. பட் நான் வந்து கிச்சன்ல தான் இதை நான் பண்ண ஆரம்பிச்சேன். என்னோட கிச்சன்ல போட்டு அந்த முடியெல்லாம் வச்சு கொதிக்க வச்சு அப்படிதான் நான் ஆரம்பிச்சேன்.
அது ஒரு ப்ரோட்டீன் என்சைமா நான் மாத்துறதுக்கு இப்படிதான் நான் வீட்டில் கிச்சன்ல தான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து ரொம்ப அவங்கள பார்த்து ஐ ஃபெல்ட் வெரி ஹம்பிள்டு. என்னன்னா எவ்வளோ விஷயங்களை ஒரு சாதாரண இடத்துல இருந்து ஒருத்தவங்க பண்ணிட்டு ஒரு கிராமத்துல இருந்துட்டு வந்து நம்மள்ட்ட கேட்கறதும் ரொம்ப ரியலிஸ்டிக்கா கேட்பாங்க. அதாவது என்னன்னா அவங்க வந்து இந்த கோடிகள் எல்லாம் பேச தெரியாது அவங்களுக்கு. அழகா வந்து எனக்கு ஒரு இடம் வேணும், அந்த இடத்துல நான் வந்து இந்த இந்த இப்போ ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை வீட்டு கிச்சன்ல பண்ணிட்டு இருக்கேன், ராத்தம் அடிக்குதுன்னு எல்லாரும் பக்கத்து வீட்டுலாம் கம்ப்ளைண்ட் பண்றாங்க, அதனால எனக்கு ஒரு இடம் கிடைச்சா போறோம் அப்படின்னு சொன்னா. எனக்கு அந்த ஹம்பிள்னஸ் வந்து எங்கே கேட்டாலும் நான் வந்து வேற யாருக்கிட்டையும் நான் பார்த்ததே இல்லை. சரி, எனக்கு ரொம்ப யூனிக்கா நான் ஃபீல் பண்ண ஒன் ஆஃப் தி பிக்கெஸ்ட் ஸ்டோரிஸ் அப்படின்னா நான் வந்து ஷீலத்தையே சொல்லுவேன். அப்புறம் வந்து ஐ மெட் 2 கேர்ள்ஸ். அவங்க 2 பேரும் இந்த காஸ்மெட்டிக்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு பொண்ணு வந்து நல்லா ஃபேராக இருப்பாங்க, இன்னொருத்தவங்க கொஞ்சம் டார்க் ஸ்கின்டாக இருப்பாங்க. அவங்க 2 பேரும் வந்து எங்ககிட்ட ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த பொண்ணு, அந்த டார்க் ஸ்கின் பொண்ணு தான் முதல்ல வந்தாங்க. வந்துட்டு ஷீ செட் லைக் எனக்கு வந்து பியூட்டி அப்படிங்கிறது வந்து ஸ்கின் டோன்ல கிடையாது, இட்ஸ் in the texture of the skin. அதை புரிய வைக்கிற மாதிரி நான் காஸ்மெட்டிக்ஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. அந்த ஒன்லைன் பிச்சில் நான் ஃப்ளாட்டு. அந்த ஒன்லைன் பிச்சில் நான் ஃப்ளாட் ஆனதுக்கு ரீசன் நிறைய நேரம் we talk about colors, we talk about discrimination, we talk about this is good and that is bad. ஒரு ஹீரோயின்னா she has to be like அந்த பர்ஃபெக்ட் சைஸ் ஜீரோல இருக்கணும், இந்த கலர் டோன்ல இருக்கணும், இப்படிலாம் பேசுற சொசைட்டில somebody of that age, she should not be more than 22 or 23. ஸோ அந்த ஏஜ்ல ஒருத்தவங்க வந்து கலர் டோன் பத்தி பேசுறாங்க. கலர் டோன் இஸ் நாட் பியூட்டின்னு எவாஞ்சலைஸ் பண்றாங்க. அண்ட் ஃபார் தேட் ஷீ இஸ் மேக்கிங் அ ப்ராடக்ட்னப்போ அந்த விஷன் என்னை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுச்சு. ஸோ ஆல் தீஸ் 3 women have 3 different unique characteristics. ஆனால் இவங்கெல்லாம் தான் என்னோட பெஸ்ட் இன்ஸ்பிரேஷனல் பார்ட். என்னன்னா 2 பேரும் அவங்க 3 பேரும் வந்து they are excelling in their own field. அவங்கவுங்க ஃபீல்டில் அவங்க என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் எனக்கு இன்னைக்கும் நான் கண்ண மூடி நினைச்சு பார்த்தேன்னா இவங்கெல்லாம் நான் ஒர்க் பண்ண முக்கியமான ஸ்டார்ட் அப்ஸ்ல இவங்க எல்லாருமே எனக்கு கூட இவங்க வந்து எங்க மனசுல தோணிட்டு போவாங்க. ஸோ ஜஸ்ட் வாண்டட் டு ஷேர் தட் ஹியர். ஒரு பெண் ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறதுக்கு உங்களோட ஒரு ஒன்லைன் அட்வைஸ் ஆர் சஜஷன் மேம்? அட்வைஸ் கொடுக்குற அளவுக்கு ஒன்றும் இல்லை, வேணா ஐ கேன் சஜஸ்ட் சம்திங். ஒரு ஐடியா யோசிக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு அதை சரியான பீப்புள் கிட்ட போயிட்டு நீங்கள் ஷேர் பண்ணி அது வேலிடேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து தொழிலாக பர்சூ பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த ஐடியாவை வேலிடேட் பண்ணாமலே நான் வந்து தொழில் பண்ண போறேன் அப்படிங்கிற மூடுக்கு போயிடுறாங்க. அது வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறைய ரீசன், சக்ஸஸ் ஆகிறதுக்கும் ஆகாமல் போகிறதுக்கும் நிறைய அதர் காம்பனன்ட்ஸ் எல்லாம் இருக்குது, அதர் எஃபெக்டிங் ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதெல்லாம் இவங்களுக்கு அனலைஸ் பண்ண தெரியல. அப்படி பண்ண தெரியாத பட்சத்தில் இட்ஸ் பெட்டர் நீங்கள் யாராவது ஒருத்தர்கிட்ட ஓப்பன் அப் பண்ணி இந்த ஐடியாவாக இருக்கும்போது அதை வேலிடேட் பண்ணிக்கோங்க. இந்த ஐடியா இதுக்கு முன்னாடி யாராவது ஒர்க் பண்ணியிருக்கிறாங்களா, அதோட மார்க்கெட் ஸ்கோப் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை நோக்கி பயணப்படுறது வில் கிவ் யூ மோர் சக்ஸஸ் ரேட். ஸோ ஒரே ஒரு சஜஷன், நீங்கள் தாராளமாக பிஸ்னஸ் பண்ணுறதை பற்றி யோசிங்க. நான் அது ஐடியாவாக இருக்கும்போது தயவு செஞ்சு யாராவது ஒரு மென்டார்கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க கூட உட்காந்து ஒரு 10 நிமிஷம் பேசி இந்த ஐடியாவை வேலிடேட் பண்ணலாமா, பண்ணிட்டு இந்த பிஸ்னஸாக இதை பர்சூ பண்ணலாமா வேண்டாமாங்கிறத கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஒரு உமன் லீட் ஸ்டார்ட் அப் அதிகபட்சமா எந்த ஒரு காரணத்தினால ஃபெயில் ஆகுறாங்க? ஒரு விமன் லெட் ஸ்டார்ட் அப் அப்படின்னு சொல்றவங்க வந்து ஃபெயிலியர் ஆகுறதுக்கு வந்து முக்கியமாக நான் பார்க்குறது ஒரு 2 காரணங்கள். ஸ்டார்ட் அப்பை பொறுத்த மட்டும் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் அண்ட் மார்க்கெட்டிங், இது ரெண்டும் வந்து 2 different genres which requires different kind of approach. ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது வர சின்ன தடைகளை வந்து அவங்க எப்படி பார்ப்பாங்க, பெண்கள் நான் பார்த்த வரைக்கும், நான் நிறைய பெண்கள் நான் பேசிட்டு இருந்த வரைக்கும் டெக்னிக்கலி ப்ராடக்ட் டெவலப் பண்ணும்போது அவங்களுக்கு வர கிளிச்சஸ் வந்து எல்லாருக்கும் வர்றது தான். ஆனால் அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க நிறைய பேர்னா, இது வந்து நமக்கு மட்டும் வருதோ, நமக்கு இது தெரியாதனால வருதா, ஒரு நாலேஜ் லேக் ஆஃப் நாலேஜ்னால வருதுன்னு நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க. ஒரு சில பேர் என்னன்னா இது வந்து ஒரு டீம் இன்னும் பெரிய டீமாவோ இன்னும் கொஞ்சம் கூட ஒரு சப்போர்ட் ஸ்ட்ரக்சர் வந்து ஆண்கள் சப்போர்ட் ஸ்ட்ரக்சர் இருந்து பண்ணாலோ பெட்டரா வருமோ அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் கிளிச்சஸ் வருது இஸ் வெரி காமன். நீங்க எங்க போனாலும் இந்த கிளிச்சஸை பார்க்கலாம். நீங்க எந்த ஸ்டார்ட் அப் யூ நேம் அ ஸ்டார்ட் அப் they would have gone through the product development glitches. ஸோ அது ரொம்ப காமனான ஒரு விஷயம் தான். ஸோ அது முக்கியமாக நம்ம வந்து கண்டுக்க வேண்டிய ஒரு பாயிண்ட் கிடையாது. அதை தாண்டி எப்படி போகணும்னு பார்க்கணும். அடுத்தடுத்து நம்ம ரெஃபரன்ஸ், நம்ம யூ கீப் லேர்னிங், டூயிங் பெட்டர். ஸோ அதில் வந்து முக்கியமாக நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியிருக்கும். நீங்கள் ப்ராடக்ட் டெவலப் பண்ணிட்டீங்கன்னா, ரெண்டாவது நான் ரீசெண்டாக இப்போ கூட நான் சொல்லியிருந்தேன், அதாவது ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை வந்து சரியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்னா நம்மளோட ப்ராப்பர் மார்க்கெட் எதுன்னு நமக்கு தெரியும். நிறைய பேர் மார்க்கெட் அனலைஸ் பண்ணாமல் அந்த ப்ராடக்ட்டை வந்து இவங்க தான் யூஸ் பண்ணுவாங்க, இவங்களுக்கு தான் அந்த ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு அசம்ஷனில் ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணிடுவாங்க. பட் அந்த ப்ராடக்ட் அந்த மார்க்கெட் செக்மெண்ட்டுக்கு தேவைப்படாத ஒரு ப்ராடக்டாக போயிடுது. இது 2 ரீசன்ஸும் ரொம்ப முக்கியமாக நான் பார்த்துக்கிறேன். ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் வர கிளிச்சஸை வந்து ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிறது, அது ஒரு பெரிய ப்ராப்ளம். ரெண்டாவது வந்து அந்த ப்ராடக்டை வந்து இவங்களுக்காக நான் பண்ணேன், அவங்க அதை வந்து வேணான்னு சொல்றாங்க அப்படிங்கிறதுல மனசு உடைஞ்சு இவ்வளவுதான் அந்த பிசினஸ் விட்டுறது.
நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு சாஃப்ட்வேர் ஒருத்தவங்க டெவலப் பண்ணாங்க, ஒரு அப்ளிகேஷன் ஒன்று டெவலப் பண்ணாங்க. அது வந்து ஹெல்த் ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுற அப்ளிகேஷன்ஸ். ஐ வுட் சே ஹர் நேம் இஸ் ஸ்ரீவித்யா. டிஸ்ட்ராட்டம் சொல்யூஷன்ஸ்னு ஒரு கம்பெனி வச்சுருக்காங்க. அவங்க இனிஷியலாக ப்ராடக்ட் டெவலப் பண்ணும்போது டாக்டர் கனெக்ட் கேட்டு தான் எங்ககிட்ட மெயின் ப்ரெஷரே கொடுத்தாங்க. டாக்டர்ஸ் எங்களுக்கு கனெக்ட் பண்ணுங்க. நிறைய டாக்டர்ஸ் கூட நாங்கள் ஒர்க் பண்ணோம். டாக்டர்ஸ்க்கு ஹாஸ்பிட்டலில் இந்த ஹெல்த் ரெக்கார்ட்ஸ் வைக்கிறதுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இட் வாஸ் கால்ட் அஸ் ஹெல்த் அட்டை. அண்ட் ஸ்லோலி நாங்கள் வந்து அதை நிறைய டாக்டர்ஸ் கனெக்ட் பண்ணோம். அது ஏன்னு தெரியல, ஃபார் சம் ரீசன்ஸ் வந்து அது டாக்டர்ஸ் கிட்ட போய் சரியாக அது அந்த நேரத்தில் அது வந்து கனெக்ட் ஆகலை. அப்போது இமீடியட்டாக வந்து வாட் ஷி ஒர்க்ட் அவுட் இஸ் லைக் அவங்களோட அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை நீங்கள் இந்த இடத்துல பாராட்டணும். இமீடியட்லி ஷி ஒர்க்ட் ஆன் சம்திங் ஆன் தி ஸ்கூல் செக்மெண்ட். எல்லா ஸ்கூல்லையும் டிஜிட்டல் ஹெல்த் ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க. குழந்தைங்களோட ஹெல்த் ரெக்கார்ட்ஸ் ஃபார் தட் மேட்டர். ஏன்னா பேரண்ட்ஸ் கிட்டையும் இன்ஃபர்மேஷன் கேட்குறாங்க. ஸோ உங்க டிஜிட்டல் ஹெல்த் ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ நான் ஏன் ஹாஸ்பிட்டல்னு என்ன ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு யோசிச்சு டக்குன்னு ஷி பிவோட்டட் இன் டு ஸ்கூல் செக்மெண்ட், எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் செக்மெண்ட், வேர் தெர் செயின் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ். பெரிய பெரிய ஸ்கூல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா செயின் ஆஃப் ஸ்கூல்ஸ் வச்சிருப்பாங்கல்ல, அதை அவங்கள ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இட் வாஸ் அ சக்ஸஸ். தேர் வாஸ் டேக்கர்ஸ் ஃப்ரம் தட் செக்மெண்ட். இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண டார்கெட் அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகல. பட் there was other target segment which embraced the product. ஸோ இதில் வந்து நான் வந்து இந்த இடத்துல ஹைலைட் பண்ணுறது ரெண்டு விஷயம். ஒன்று, ஒருவேளை அந்த ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் வர கிளிச்சால ஒருத்தவங்க வந்து மனசு விட்டு போயிருந்தாங்கன்னா அந்த ப்ராடக்ட் வரவே வராது. ஒன்று. ரெண்டாவது, அப்படி கஷ்டப்பட்டு டெவலப் பண்ண ப்ராடக்ட் சரியான மார்க்கெட்டுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு தாட்டை வச்சுட்டு ரொம்ப மயோபிக்காக போயிருந்தாங்கன்னா இந்த ப்ராடக்ட், அதாவது ஹெல்த் அட்டை வந்து எப்போவோ வந்து போயிருக்கும். ஆனால் ஷீ ஸ்டில் அலைவ், ஷீ ஸ்டில் வாண்ட்ஸ் டு மேக் இட் பிக் only because she found alternate segment. இந்த ஒரு ஓப்பன்னஸ் இருந்துச்சுல்ல அவங்களுக்கு, அது வந்து ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு ஒரு கேம் சேஞ்சிங் பாயிண்ட் அமைஞ்சது. இந்த எக்ஸாம்பிள் நான் சொன்னதுக்கு ரீசன் வந்து, ப்ளீஸ் டோன்ட் பி மயோபிக் when you go to market. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எந்த டார்கெட், எந்த செக்மெண்ட் வந்து உங்க ப்ராடக்ட்டை விரும்பி ஏற்றுக்கும், எந்த செக்மெண்ட் நீங்க விரும்பின செக்மெண்ட் உங்க ப்ராடக்ட்டை வேணான்னு சொல்லுவோங்கிறதுக்கு வந்து எந்த கேரண்டியும் கிடையாது. ஸோ ஐ வுட் சே you should be open enough to embrace the changes. நாளைய பெண் தொழில் முனைவோர் எப்படி இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? நாளைய பெண் தொழில் முனைவோர், இன்றைய பெண் தொழில் முனைவோர் எல்லாரும் வந்து யூ ஷுட் பி அவேக் இனஃப். அவ்வளோதான். நிறைய விழிப்புணர்வோடு இருக்கணும். ஏன்னா உங்களை சுற்றி நிறைய விஷயங்கள் உங்களுக்காகவே கட்டமைக்கப்படுது. பெண் தொழில் முனைவோர்களை உருவாக்கணும், அவங்கள வளர்த்து விடணும்னு எவ்வளவோ முனைப்பான விஷயங்களை வந்து அரசாங்கமும் இன்னைக்கு இருக்கிற சூழமைப்பு சார்ந்த மக்களும் செஞ்சுட்டே இருக்காங்க. ஆனால் அதை வந்து உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு போராடி அவங்க ஏதோ ஒரு விதத்தில் தோற்று போயிடுறாங்கன்னு தான் நான் சொல்லுவோம். ஸோ கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருங்க. உங்களை சுற்றி நடக்கிற விஷயங்கள்ல உங்களுக்கு தேவையான விஷயங்கள் என்னன்னு பார்த்து பிக் பண்ணி எடுத்துக்கோங்க. முக்கியமாக வந்து அன்னப்பறவை எக்ஸாம்பிள்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். உங்களுக்கு பால் தண்ணி ரெண்டும் இருந்தால் அன்னப்பறவை வந்து போய் பாலை மட்டும் கரெக்டாக உறிஞ்சு எடுத்துக்குமா. ஸோ அந்த மாதிரி ஒரு பெண் தொழில் முனைவர் வந்து ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கும்போது தான் உங்களுக்கு எதை எடுத்துக்கணும், எதை வேண்டான்னு விடணுங்கிற ஒரு கான்சியஸ்னஸ் இருக்கும். ஸோ ரொம்ப அவேக்கண்டா முடிஞ்ச அளவுக்கு விழிப்புணர்வோடு இருக்கும். உங்களோட ஆண்டர்பிரனர் ஜேர்னியில் நீங்கள் இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கீங்க. பட் இதுக்கான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் உங்களுக்கு என்னவா இருந்தது மேம்? இப்போ நான் ஸ்டார்ட் அப் இக்கோசிஸ்டம் வரதுக்கு முன்னாடி நான் இண்டஸ்ட்ரியில் தான் இருந்தேன். நான் ஒர்க் பண்ணது சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டில் இருந்தேன். தென் ட்ரைனிங், டீச்சிங் அப்படின்னு ரொம்ப பீஸ்ஃபுல் அண்ட் காம் லைஃப் ஸ்டைல் தான் இருந்தேன்னு சொல்லணும். ஸ்டார்ட் அப் இக்கோசிஸ்டம் வந்தது வந்து டேர்னிங் பாயிண்ட் எல்லாம் எனக்கு எதுவும் இல்லை. எனக்கு தெரியாமல் தான் நான் வந்தேன். சொல்லப்போனால் இப்படிவெல்லாம் வந்து டேர்ன் அவுட் ஆகும்னு நான் எதிர்பார்க்கல. ஐ தாட் ஏதோ இன்னொரு வேலை அப்படின்னு நினச்சி தான் நான் வந்தேன். ஆனால் இதில் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் என்னவா இருந்ததுன்னா, ரொம்ப லைவ்லியாக எடுத்து போனதுக்கு ரீசன் வந்து, லைவ்லியாக போனதுக்கு என்னுடைய கரியரில் இது ஒரு லைவ்லி மார்க் ஆனதுக்கு ரீசன் வந்து, இது ரொம்ப இந்த வேலை எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ எனக்கு ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்னன்னே தெரியாமல் ஆரம்பிச்சிருந்தா கூட சில நேரம் வந்து சில பேருக்கு வந்து சொல்லுவாங்க, எனக்கு வந்து எம்ப்ராய்டரினா என்னே தெரியாது, நான் ஜஸ்ட் ஸ்டார்ட் தான் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தா அப்படியே நிறைய டிசைன்ஸ் பண்ணியிருப்பாங்க, எல்லாமே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். எனக்கு அவங்க அதை 10 வருஷம் கழிச்சு திருப்பி என்னைக்காச்சும் ஒரு நாள் எனக்கு எம்ப்ராய்டரினா என்னே தெரியாதுங்க அந்த ஸ்டேஜில் ஸ்டார்ட் பண்ண சொல்லும்போது ரொம்ப சிரிப்பாக இருக்கும், என்ன இப்படி சொல்கிறாங்கன்னு. பட் ஆக்சுவலி அது வந்து நல்ல உண்மைதான். அது ஏன்னா நானுமே அது மாதிரி தான் வந்தேன். எனக்கும் இக்கோசிஸ்டம்னா என்ன தெரியாது, ஸ்டார்ட் அப்னா என்ன தெரியாது. ஒரு புரிதல் பெருசாக இல்லாமல் ஓகே ஏதோ பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு நம்ம ஏதோ ஒரு சப்போர்ட் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ண போகிறோம், அது ஏதோ இக்கோசிஸ்டம்னு சொல்கிறாங்க, அது என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அப்படி வந்தது தான். ஏன்னா நான் எந்த ப்ரொஃபஷனுமே கற்றுட்டு உள்ளே போகணுன்னு நினைக்கல. ஈவன் சப்ளை செயினுமே அப்படி தான் போனேன். எனக்கு சப்ளை செயினா எனக்கு தெரியாது, பட் ஸ்டில் சப்ளை செயினில் போயிட்டு தான் கற்றுக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி இதையும் அப்படி தான் நினச்சி வந்தேன். பட்
எனக்கு என்னன்னா அந்த லேர்னிங் ஃபேஸ் ரொம்ப குயிக்காக இருந்தது. ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டம் லேர்னிங் ஃபேஸ் ரொம்ப குயிக்காக இருந்தது. அதுக்கு ரீசன் என்னன்னா, நான் வந்து இது மாதிரி ஒருவேளை எனக்குள்ளார அந்த அந்த ஆசைகள் இருந்துச்சு. ஒன்று, நான் சின்ன வயசுல நான் பண்ணணும்னு நினச்சி பண்ண முடியாமல் போனது ஒன்று. நானும் கொஞ்சம் பிஸ்னஸ்லாம் ட்ரை பண்ணி நல்லா ஃபெயிலியர்லாம் ஆயிருக்கேன். வீட்டில் கேட்டு இல்லை பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ண பிஸ்னஸ்லாம் உண்டு. இன்ன வரைக்கும் அதுக்கெல்லாம் நான் போராடிக்கிட்டு இருக்கேன். இந்த பிஸ்னஸ் நான் பண்ணணும்னு நினைச்சேன், நீங்க எனக்கு விடவே இல்லை, இப்பயாவது விடுங்க அப்படின்னு கேட்டு கெஞ்சிட்டு இருக்கிற பிஸ்னஸ்லாம் உண்டு. ஸோ இப்போ எல்லாம் எனக்கு என்னன்னா அதை என்னால் ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சது. நிறைய பேர் வந்து என்னால் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது, சார் நமக்கெல்லாம் இந்த மாதிரி யாரும் வந்து நமக்கு ஒரு ஆஃபீஸ் வச்சுட்டு உட்காரல, நம்ம உட்காந்துருக்கோம், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருந்தது. ஸோ அதுதான் வந்து ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிச்சது காரணமாக இருந்திருக்கும். பிடிச்சு செய்ய ஆரம்பித்தேன். தென் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ப்ரைவேட் இன்குபேட்டரில் இருந்தேன். அதுக்கப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டி இன்குபேஷன் அண்ட் தென் TN ரைஸ், இப்போ மறுபடியும் ஒரு அட்டல் இன்குபேஷன் சென்டர். ஸோ இது எல்லாத்துலேயுமே நான் வந்து எனக்கு என்ன தோணியிருக்குன்னா, எங்கே எது இல்லையோ அதை கிரியேட் பண்ணோம். கிரியேட் பண்ணதுக்கப்புறம் we should not feel owned about it. அந்த அசோசியேஷனை ரொம்ப க்ளோஸாக ஹார்ட்டுக்கு வச்சுக்கூடாது. we should also know how to disassociate from something. ஸோ அதை வந்து நான் எல்லா இடத்துலையுமே நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்துட்டே இருந்திருக்கேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஜேர்னியோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா ignorance is always blissful. ஸோ எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு விஷயம் நடந்தால் அதுக்காக பெருசாக வருத்தப்படாதீங்க. பல நேரங்களில் ignorance is bliss. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. ரொம்ப இன்னைக்கு பார்க்கும்போது ரொம்ப இமோஷனலாக இருக்குது. ஒரு 9 years ப்ளஸ் இன் ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டம் திரும்பி பார்க்கும்போது I'm feeling very emotional about it. எவ்வளோ கடந்து வந்திருக்கோம், எவ்வளோ பார்த்துருக்கோம். ஒரு ஸ்டேட் எக்கோசிஸ்டம் வரைக்கும் போயிட்டு அகெயின் we have chosen something very new again அப்படின்ற போது it's giving me a lot of memories and emotions. Very grateful to the community around me and ecosystem around me. நீங்கள் இப்போ சொல்லும் போது மென்ஷன் பண்ணியிருந்தீங்க மேம், எதுவும் இல்லாத இடத்துல நம்ம கிரியேட் பண்ண ஒரு கிரியேட்டர் அப்படிங்கிறது. பட் நம்மளோட ப்ரோக்ராமோட பேரே அவள் தி கிரியேட்டர் தான். நீங்கள் அதை ரொம்ப மேட்ச் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். உங்களோட வேல்யூபிள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஸ்டார்ட் அப் நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு உங்களோட இன்சைட்ஸை ஷேர் பண்ணதுக்கு மிக்க நன்றி. இவ்வளோ நேரம் இதை ரொம்ப பொறுமையாக லிசன் பண்ண ஸ்டார்ட் அப் நியூஸ் தமிழ் சேனல் நேயர்களுக்கும் நம்ம ஆங்கர் பூஜாக்கும் மிக்க நன்றி.